இந்த அத்தரோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கே. எங்க சார் வாங்குனீங்க? எங்க இருந்தா வாங்கினேன். அது எதுக்கு இப்போ? அதை விடுங்க ராஜா சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த கிழவியோட சைட்ல நல்ல காசு பார்க்கலாம். இடத்த மட்டும் நீங்க கிளியர் பண்ணி கொடுங்க. மத்த எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். என்ன ரோட்ல எந்த குட்டிகளையுமே காணோம். இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டாரா? என்ன பண்றது? மன்மதராஜா, இன்னொரு விஷயம், அந்த மினிஸ்டரை பார்த்து விவரமா பேசுங்க. அந்த சென்டர்ல செம்ம இடம் அது. அப்புறம் நீங்க குட்டிகளோட அங்க ஜல்சா பண்ணலாம். அப்புறம் அந்த கிழவியோட இடமே வேணான்னு விட்டுருவீங்க நீங்க. உள்ள நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்புறம் ஆனா ஏதாவது பண்ணி அந்த கிழவியோட சைட்டை கண்டிப்பா வாங்குவேன். சரி, நீ அரேஞ்ச் பண்ணி கொடு. ஆனா ஒரு விஷயம்டா. என்னது? குட்டியை மட்டும் மறந்துடாது. என்ன எந்த வேலை எப்படி இருந்தாலும் நீங்க அந்த குட்டிங்க விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கீங்க ராஜா சார். பண விஷயத்துலயும் அப்படிதான். பணம் இருந்ததுன்னா குட்டிங்க தானா தேடி வரும்டா. குட்டிங்க விஷயத்துல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. என்ன எப்படி தேடுறீங்க? ஆனா உங்க கண்ணுல ஒண்ணு மாட்டினாலும் அது அன்னைக்கே காலி இல்ல. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏதோ ஒரு குட்டி நிக்குதுடா, நிறுத்துடா. முதல்ல நம்ம வேலையை முடிச்சிட்டு வந்து அப்புறமா அதை பாத்துக்கலாம். அந்த பொண்ணு எங்க போயிட போறா? உன்னால போயிடுச்சுடா. டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு வேண்டியதை நான் சொன்னேன்டா. நீ பாக்குறது எல்லாமே கிழவிங்களா இருக்கு. நான் என் தொழில சாமியா பாக்குறேன் ஐயா. டேய் உள்ள, இந்த பில்டிங்ல ஒரு குட்டிகளுமே காணுமேடா. இங்க இருக்கிறதெல்லாம் வயசான ஆளுங்க தான். நீ சரியா கணக்கும் காட்டல. என்னதான் வேலை பாக்குற நீனு? சரி அதை விடு. திங்கக்கிழமை வந்தா கணக்கையாச்சும் காட்டு. என்ன கணக்கு எங்க ஓடிட போகுது சார்? முதல்ல பில்டிங்க போய் பாருங்க சார். சரி வா, முதல்ல பில்டிங்க பாப்போம். இந்த இன்ஜினியருக்கு கொடுக்காத, வேற யாராவது புது இன்ஜினியர் இருக்கானான்னு பாரு. சரிங்க, அதை பாக்குறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாமா? இங்க இருக்கிற எதுவுமே வேலைக்கு ஆகாதுடா. புதுசா ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பாரு. நம்ம எம்பி ரோட்ல கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அங்க நிறைய குட்டிங்க இருக்கான். அங்க போய் பாத்துக்கலாம். எதுக்கு சார் இந்த ரோட்ல போக சொன்னீங்க? இங்கதான் என்னுடைய குட்டி வந்துட்டு இருக்காடா. அப்படியே சைடுல நிறுத்து. ஓஹோ, அதான் விஷயமா? நிறுத்து 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 நிறுத்துடா. என்ன குட்டி? ஜிம் 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 ஜிம். என்ன ரகலையோ ரகலையா? டேய் அப்துல்லா, நீ ஆட்டோல வந்துற. நீங்க எப்போ வண்டியை நிறுத்த சொன்னீங்களோ அப்பவே நான் கீழே இறங்க ரெடி ஆயிட்டேன். கிளம்புடா. வழியில ஏதாவது ஆட்டோ வந்தா ஏறிக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. சீக்கிரம் கிளம்புடா. என்னம்மா, நம்ம போலாமா? கார் இவருக்கு லாஜா இருக்கிறது இதுதான்ப்பா. ஏய் குடு, சாவியை குடு. குடுதாங்க. ஏய் பின்னாடி எல்லாம் ஏறிடாத. பின்னாடி ஏறி யாரும் அந்த கொடுமையை பாக்குறது? நிக்குது பாரு, கிளம்பு. எங்க இது என்ன எனக்கு புதுசா? சரி கிளம்புங்க. ஒரு பொண்ணை என்னன்னா இங்க வர சொல்லியிருக்கான், இன்னொரு பொண்ணை அங்க வர சொல்லியிருக்கான். யார எங்க எப்படி பண்ணுவானே தெரியலையே. எப்பா ஆட்டோ நில்லு. நல்லா சிரிக்கிறியே, அழகாதான் இருக்க. ட்ரெஸ் பழசா இருந்தாலும் நீ சூப்பர் ஃபிகரா தான் இருக்க. மேல போட்டிருக்க ட்ரெஸ் பார்க்காத, உள்ள குடுக்குற மஜாவை பாரு. ஏ ராசா, ஏ மன்மத ராசா. ரகல 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 ரகலையோ ரகல. அண்ணா அண்ணா, நான் இங்க ராஜான்னு ஒருத்தரை பார்க்கணும்னா. இந்த நேரத்துல இங்க எங்கம்மா இருப்பாரு? அவர் இப்ப எங்கண்ணா இருப்பாரு? இப்படியே நேரா போனா ஒரு குடவுன் இருக்கும், அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. போய் பாருங்க. ஒருவேளை தெரியலன்னா பக்கத்துல யாரையாவது கேளுங்க. வா போலாம். ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா, வாங்க போலாம். ராஜையா, முதல்ல இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்க. இது அந்த சைட்டோடது. அப்புறம் இது காந்தி நகர்ல இருக்கிற நம்ம கிளுகிளுப்பு அபார்ட்மெண்ட். எப்படி இருக்கு பாருங்க, பல யாராவது இருக்கீங்களா? நான் எதுவும் பேச மாட்டேன், நீயே கேளு. உள்ள ஏதோ ஒரு குட்டியோட சவுண்ட் கேக்குதுடா. ஐயா உள்ள இல்லைங்க, பர்கத்துல்லா. ஆமா, ஏதோ ஒரு உள்ள. அட எப்ப பார்த்தா குட்டியா நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி கணக்கையும் கொஞ்சம் பாருங்க. ராஜா சார், ரகல ரகலையோ ரகல. என்னம்மா குட்டி?
கணக்குக்குள்ள அந்த கணக்குக்கு ஓகே. ராஜா சார், எங்களுக்கு வேலை வேணும். அந்த மணி அண்ணன் தான் எங்களை அனுப்புனாரு. அவ அனுப்பி விட்ட ஆளுங்களா நீங்க? ஆமா ஆமா, நாங்க உங்களை தான் நம்பி வந்தோம் சார். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணுங்க சார். நான் இருக்கிறதே பண்றதுக்கு தானே. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என்ன, நான் தான் இருக்கேன்ல. உள்ளா, இவங்களை நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போப்பா. ஃபார்ம் ஹவுஸ்க்கா? கூட்டிட்டு போயிடுறேன். என்ன இவரு? சரி, அப்ப முடிச்சது. போய் விட்டுட்டு வரேன். வாமா. ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன் சார். அடடே, குட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. வணக்கம் ராஜா சார். இங்க பாத்தீங்களா, கேள்வியோட ஃபைல கொண்டு வந்திருக்கேன். என்ன பாத்துட்டு இருக்காரு ராஜா சார்? ரெஜிஸ்டருக்கு போலாமா? ஏய், நான் லீவ் போட்டு மஜா பண்ற மூட்ல இருக்கேன். எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் என்ன கூப்பிடாத. என்ன, நான் வர மூட்ல இல்ல. ராஜா சார், நான் சொல்றத கேளுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் எனக்கு என்ஜாய் பண்ண போறேன். என்ஜாய் பண்ண போறேன். அங்க என் குட்டி எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காடா. இன்னைக்கும் இந்த ஆள் ரெஜிஸ்ட்ரேஷன்ல மண்ணள்ளி போட்டானா? அட கடவுளே. ஏன் லேட் பண்றா? வா 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 வாமா என் குட்டி வா. வந்துட்டு தானே இருக்கேன். ஏமா இவ்ளோ லேட்? நான் இன்னைக்கு லீவு. ஏய், நீ என்ன சொல்ற? லீவ் போட்டு மஜா பண்ணலான்னு வந்தா நீ இப்போ லீவ்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் குட்டி இப்படி பண்ற? வேண்டாம், எனக்கு வேணும். அதேதான். வேணாம். உன்னை அந்த கடவுள் சும்மா விட மாட்டாரு. என்னையா சும்மா விட மாட்டாரா? நான் இதுக்காகவே பிறந்தவன். நான் மன்மத ராசா, மன்மத ராசா. அப்பா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ இங்கே இரு. நல்லா இருந்துச்சுமா குட்டி. இரு வந்துடுறேன். ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்னை அந்த கடவுள் எப்பவும் மன்னிக்க மாட்டாரு. என்னையா? கடவுள் பண்ண அதிசயம்டா. நான் பண்ண பலாத்காரம். மன்மத ராஜானா, மன்மத ராஜா. ஏன் குருஜி, அந்த ராஜா யாரையோ கெடுத்துட்டு போறான். அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்க வந்தது வீடோ பிளாட்டோ வாங்கதான். இந்த அபார்ட்மெண்ட்டும் பிளாட்டும் இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஈஸ்வரா. கோகுல், எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க வீட்டை நீ வாங்கறதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாண்டா. அந்த வீட்டை பத்தி அவ்வளவு நல்ல ஒப்பீனியன் இல்லடா. இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. ஏண்டடே, நீ இன்னும் எந்த காலத்துலடா இருக்க? இங்க பாருடா, அந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் இன்னும் இருக்க கூடாது. அதாவது அந்த வீட்டை நான் கண்டிப்பா வாங்க போறேன். எங்க அப்பா அம்மா பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன் பாரேன். உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருப்பன்னா அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான்டா. ஒரு ஃப்ரெண்டா என்ன சொல்லணுமோ அந்த கடமையை இப்போ நான் பண்ணிட்டேன். அதை கேட்கறதும் கேட்காததும் உன் விருப்பம். அதை கேட்டா நீ நல்லா இருப்பன்றது என்னோட எண்ணம். பரவாயில்ல விடு, எல்லாம் அவன் செயல். ஸ்ரீதர், கோகுல் அவன் மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கான்பா. அப்படியா? இந்த வரமா. வேண்டான்னு சொன்னால வாங்கிட்டான். கடவுளே, நீதான் பாத்துக்கணும். பாத்தியா? உள்ள வாங்க. என் பையன் எப்படி ஒரு வீடு வாங்கியிருக்கான் பாத்தியா? நம்ம புது வீடு. கீப் ரைட் லெக். ஓகே. வாங்க.
ப்ளீஸ் வெல்கம். ஓ வாவ். டாடி மம்மி வீடு எப்படி இருக்கு? கோகுல் என்னடா இது? என்ன இது தானாவே லைட் ஆன் ஆகுது? மம்மி அதெல்லாம் சென்சார் இருக்கும், அப்பப்ப மாறிடும், அப்படிதான். நீங்க பயப்படாதீங்க. சென்சாரா? அப்படின்னா? மம்மி. ஏய் கோகுல். அது என்னடா அது இந்த பக்கமா பார்த்து திரும்புது? டாட் நீங்களுமா? அது சிசிடிவி கேமரா. அதுலயும் சென்சார் இருக்கும். யார் வந்தாலும் யார் போனாலும் இப்படி அப்படின்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலம் ரொம்ப மாறிடுச்சுப்பா. ஏங்க அந்த கேமரா வெறும் ஹால்ல இருக்கா இல்ல? உனக்கு எப்ப பாரு சந்தேகம் தான். வா சரி வாங்க. அந்த வால் ஹேங்கிங் சூப்பரா இருக்குல்ல?